ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்குறோம். பைனரி டு டெசிமலில் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் செஷனில் பைனரி ஆர் நாட் செக் பண்ணுற ப்ரோக்ராம் பார்த்தோம். ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கிட்டு அது பைனரி நம்பராக இல்லைன்னு செக் பண்ணுறதை பார்த்தோம். அதோடைய கண்டினியூவேஷன் நம்ம இது தனியாக ஒரு செப்பரேட் ப்ரோக்ராமாக இங்கே பார்க்குறோம். அப்போ நம்ம அங்கே பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருப்போம், த கிவன் நம்பர் இஸ் பைனரி நம்பர் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஸ்டெப்பாக கொடுத்துருப்போம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக இந்த ப்ரோக்ராம் ஸ்டெப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம n1 = n ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணோம். அந்த வேரியபிளை நம்ம ஆரம்பத்துலேயே யூஸ் பண்ணிக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சேர்த்துங்க. நான் n = int input enter பைனரி நம்பர்னு கொடுத்துருக்கேன். இந்த n = int input enter பைனரி நம்பர் போன ப்ரோக்ராம்லேயும் இருக்குது. அது நம்ம அது நான் பைனரியாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிடுறோம். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் n1 = n ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அப்படியே அங்கே சேர்த்து செஞ்சுக்கலாம், இல்லை செப்பரேட்டாக கூட செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்குகிறோம், அதை பைனரி நம்பராக நம்ம இன்புட் வேரியபிளை எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த டிஇசிங்கிறது டெசிமல் அவுட்புட் வேரியபிள். அது இந்த ஐ பவர்ஸுக்காக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 பவர்ஸில் வரக்கூடிய வேல்யூஸை நம்ம டியோட மல்டிப்ளை பண்ணி அதை சமப் பண்ணிக்க போகிறோம் பைனரி டு டெசிமலில். 4 1 கொடுத்துருக்கேன், பார்த்திங்கன்னா 15 அப்படின்னு சொல்லி டெசிமல் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த லாஜிக் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது டெசிமல் டு பைனரி எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோமோ மேத்தமேட்டிக்கலாக, அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் 2 பவரால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு டிஜிட்டோடையும் 1010ன்னு சொன்னால் 10 அர்த்தம், டெசிமல் நம்பர் 10 அர்த்தம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமை நம்ம சரியானபடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுத்துக்கிறேன், ஒரு சிம்பிள் நம்பர் நான் இன்புட்டாக கொடுத்துட்டு அந்த நம்பருக்கான பைனரியா இல்லையான்னு சொல்லி நான் செக் போகிறோம். ஸோ n = 10 நான் கொடுத்துருக்கேன், சிம்பிள் நம்பர். நீங்களும் வேறு நம்பர்ஸ் கொடுத்து இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷனை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் இந்த ஒயில் லூப் என்னங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ n = 10 கொடுத்துருக்கேன், DEC = I = 0ன்னு கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஸ்டெப்ஸ் தான் அது. 10 > 0 அப்படின்னு சொன்னால் அது ட்ரூ. அது D = 10% பண்ணோம்னா ரிமைண்டர் 0 கிடைக்கும். DEC = 0 ப்ளஸ் DECயில் 0 இருக்குது, 0 ப்ளஸ் 0 × பவர் ஆஃப் 2,0. 2,0னா 1 அர்த்தம். 1 × Dயில் இருக்கிற வேல்யூ 0. ஸோ 1 × 0 0. அப்போ DECயில் 0ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா 10 // பண்ணி 10 கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். 1ன்னு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்பில் திரும்ப ஒயில் லூப் ரொட்டேட் ஆகுது. 1 > 0 செக் ஆகுது, கண்டிஷன் ட்ரூ. D = 1% 10 அப்படின்னா 1 கிடைக்கும். DEC ஏற்கனவே DECயில் 0 இருக்குது, 0 ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 × பவர் ஆஃப் 2,1. 2,1னா 2ன்னு அர்த்தம். Dயில் 1 இருக்குது, ஸோ 2 × 1 2ன்னு கிடைக்கும். 2 × 1 2னா DECயில் 0 இருக்குது, 0 + 2 = 2ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஐயோட வேல்யூ 2 ஆகும். n = n/10 1/10 0 ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் 0 > 0 பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு டெசிமல் நம்பர் இஸ் 2ன்னு கிடைக்கும். ஸோ 10 அப்படின்னு சொன்னால் பைனரி நம்பரில், டெசிமல் நம்பரில் 2ன்னு சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பைனரி நம்பரில் 11 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது 3ன்னு அர்த்தம். அது மாதிரி 100 அப்படின்னு சொன்னால் 4ன்னு அர்த்தம். 101னா 5ன்னு அர்த்தம். 110னா 6ன்னு அர்த்தம். 111 அது 7ன்னு அர்த்தம். இது மாதிரி நீங்கள் இந்த பைனரி டு டெசிமல், இந்த பைனரி அரித்மெட்டிக் லெசனில் வரும், சாப்டரில் வரும், ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.